நம்ம இப்போ வந்து 9 கிலோமீட்டர் கிரிவலம் முடிஞ்சது. இன்னும் இருக்கிறது 5 கிலோமீட்டர். திருவண்ணாமலை கிரிவலம் இப்போ நம்ம மட்டும் போல நிறையா பக்தர்கள் போயிட்டுருக்கோம். எல்லா நாளையும் கிரிவலம் போயிட்டே இருக்காங்க மக்கள். நம்ம இந்த குழந்தைங்களோட வயசானவங்கள கூப்பிட்டு வரும்போது இந்த பௌர்ணமி நாளில் வரதை விட இந்த பிரதோஷம் மற்ற நாட்கள் எல்லா நாள்லையும் வரலாம். அப்போ வந்து எல்லா நைட் எல்லாமும் கிரிவலம் போயிட்டே தான் இருக்காங்க. இந்த நம்ம திருவண்ணாமலை இருக்கிறோம். எவ்வளோ நம்ம திருவண்ணாமலை குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வயசானவங்களை கூப்பிட்டுட்டு ஃப்ரீயாக அந்த கூட்டம் இல்லாமல் இப்போ நார்மலாக வரணும்னா வெத்து நாளில் வாங்க. ரொம்ப எல்லாம் பார்க்கலாம். ஒரு 8:30 மணி வரையும் வந்து கோயில் எல்லாம் நிறைய ஓப்பனில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நடை சத்துறேன் வெளியே சாமி கும்பிட்டு நம்ம கிரிவலம் பார்க்கலாம். அது அண்ணாமலையார் உள்ள மூலஸ்தானம் தரிசிக்கிறோம். நம்ம நைட்டில் வந்து கிரிவலம் போயிட்டு 4 மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணோம் ஐயா. அந்த டைமில் போயிட்டாக்க நம்ம சாமி தரிசனம் செஞ்சிடலாம் ஃப்ரீயாக. பொது தரிசனத்துக்கு கொஞ்சம் காலையிலே பண்ணுவோம், கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். பௌர்ணமி நாளில் நம்மளால் வர முடியல. அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு அண்ணாமலை இதுதான் பார்க்கணுன்னு இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். அண்ணாமலையார் தரிசித்து கொண்டு இருக்கோம். நீங்களும் வந்து அண்ணாமலையாருக்கு பெறுங்கள். அண்ணாமலையார் கரோகரா.